முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களுடைய அரசியல் நுணுக்கங்களை அறிந்து கொண்ட தலைவர் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மூண்டால் அது இலங்கையை பாதிக்குமா? நாளுக்கு நாள் பெருகும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு தளம். வெற்றி கூட்டணியை நோக்கி நகர்கின்றாரா அதிபர் ரணில் விக்ரமசிங்க? அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வெற்றி கூட்டணிக்கு முன்னால் எதிர்க்கட்சிகள் மௌனித்து நிற்பது பலமா பலவீனமா? மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு போர் மூழ்வதற்கான பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஒரு போர் மூண்டால் அது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இரண்டாம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது. அந்த அரிசி தட்டுப்பாடு பஞ்சமாக மாறியது, வறுமையாகவும் மாறியது. மத்திய கிழக்கு நாடுகளிலே போர் ஏற்பட்டால் அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற வாதங்களுக்கு அப்பால் இலங்கையினுடைய பொருளாதாரம் தற்போதுதான் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஸ்திரத்தன்மையை எட்டியிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளிலே போர் மூண்டால் அது நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திலும் ஆதிக்கம் செலுத்தும் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்கால இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையினை பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஆரோக்கியமான தலைவர் எதிர்காலத்துக்கு அவசியம் என்பது இந்த இடத்தில் உறுதி செய்யப்படுகின்றது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சர்வதேச அரசியலை நன்கு அறிந்தவர். அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சர்வதேச அழுத்தங்களுக்கும் சவால்களுக்கும் அடிபணியாத தலைவர் மாத்திரமல்ல, ஆங்கிலத்திலே மொழி புலமை கொண்டவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். சர்வதேச அரங்குகளில் ராஜதந்திரமாக பேசி சவால்களை வெற்றி கொள்வதற்கு இலங்கையில் இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாத்திரம்தான். எதிர்காலத்திலே உலக அரசியலின் போக்கு மாறுகின்ற போது இலங்கையில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவர் ஒன்றின் அவசியம் காலத்தின் தேவையாக உணரப்படும். அந்த ஆரோக்கியமான தலைவரை தெரிவு செய்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தான் எதிர்வருகின்ற செப்டம்பர் 21 இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல். ரணில் விக்ரமசிங்க ஒரு பொருளாதார நிபுணர் அல்ல. பொருளாதாரம் என்பது அவருடைய துறையும் அல்ல. ஆனால் பொருளாதாரத்தில் நுணுக்கமான அறிவை கொண்டவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். உலக பொருளாதார அறிவு கொண்டவர். அதனால் தான் இலங்கை பொருளாதார பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் இலங்கையின் பொருளாதார நிலையை கணிப்பிட்டார். பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக இலங்கை பொருளாதார ரீதியில் சரிவை எதிர்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாக ஆழமான விடயங்களை மக்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர் விரிவாக குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு பிறகாவது இந்த நாட்டினுடைய அதிகாரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாறியிருக்க வேண்டும். அவ்வாறு மாறியிருந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்று தன்னிறைவு கண்டிருக்கும். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களின் ஆட்சி காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையில் இருந்தாலும் சவால்களும் இருந்தது. ஆனால் நாட்டு மக்கள் பொருளாதார சுமைகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பது இந்த இடத்திலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நாட்டை சர்வதேச அரங்குகளுக்கு கொண்டு சென்ற பெருந்தலைவராக ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் பார்க்கப்படுகின்றார். ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களின் அரசியல் நுணுக்கங்களை அறிந்தவர், அவரின் ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார சவால்களின் நுணுக்கங்களை அறிந்தவர் இன்றைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாத்திரமே. ரணில் விக்ரமசிங்கவுக்கு இயல்பாக இருந்த பொருளாதார அறிவுதான் இலங்கையை இன்று பெருமூச்சு விட வைத்திருக்கின்றது. பொருளாதார ரீதியில் சுயமாக அவர் எடுத்த முடிவுகள் தான் இன்று வெற்றி அளித்திருக்கின்றது. இலங்கையை சர்வதேச நாடுகளோடு போட்டி போட வைக்க வேண்டும் என்ற கனவுகளை சுமந்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய அதிகாரம் மிக நீண்ட காலம் கிடைக்கவில்லை. இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் யாருக்கெல்லாம் அதிகாரத்தை வழங்கினார்களோ அவர்கள் விட்ட பொருளாதார தவறுகளை சரி செய்து கொண்டு தனது 75வது வயதில் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாட்டு மக்கள் என்ன செய்தியை சொல்லப் போகின்றார்கள்? செப்டம்பர் 21 இந்த நாட்டு மக்கள் எழுதப் போகின்ற தீர்ப்பில் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் தங்கி இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க நாட்டினுடைய எதிர்காலம். ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பெருமை. ஜாயின் வித் ரணில் விக்ரமசிங்க.